தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஃப்ரீயா விடலனா போராட்டம் வெடிக்கும். 10,000 பேரை திரட்டுவோம். அதிகாரிகளை மிரட்டிய இந்து மகா சபா. திருச்செந்தூரில் கிளம்பிய புது சர்ச்சை. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் உள்ளூர் பக்தர்களை கட்டணம் இல்லாமல் தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என அகில பாரத இந்து மகா சபா அமைப்பினரும் முருக பக்தர்களும் அனைத்து சமுதாய நல இயக்கத்தினரும் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் இந்த கோரிக்கையை அதிகாரிகள் கண்டுகொள்ளாத காரணத்தால் டிசம்பர் 21ஆம் தேதி பால்குடம் எடுத்து கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் இப்பிரச்சினை தொடர்பாக சமாதான கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி திருச்செந்தூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆர்டிஓ குருச்சந்திரன் தலைமையில் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கோவில் இணை ஆணையர் கார்த்திக், கோவில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மர், துணை தாசில்தார் தங்கமாரி ஆகியோர் முன்னிலை வகித்துள்ளனர். மற்றொரு தரப்பில் அகில பாரத இந்து மகா சபா நகர தலைவர் மாயாண்டி, அனைத்து சமுதாய நல இயக்க ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொறுப்பாளர்களும், ஊர் கமிட்டி நிர்வாகிகள், போராட்ட குழுவினர் மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த கூட்டம் தொடங்கியதுமே திருச்செந்தூர் கோவிலில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை தரிசனத்திற்கு செல்லும் உள்ளூர் பக்தர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர் என்றும், தற்போது உள்ளூர் மக்களை ஏன் தரிசனத்திற்கு இலவசமாக அனுப்பவில்லை என்றும் அதிகாரிகளுக்கு எதிராக கேள்விகளை முன்வைத்தனர். முன்பு போல் ஆதார் அட்டை கொண்டு வரும் பக்தர்களை சுவாமி தரிசனத்திற்கு இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதனையடுத்து இணை ஆணையர் கார்த்திக் கூறுகையில், உள்ளூர் பக்தர்களை கட்டண வழியில் இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என பலரும் என்னிடம் பலமுறை பேசியுள்ளனர் எனவும், ஆனால் இவற்றையெல்லாம் நான் எனது இஷ்டத்திற்கு செய்ய முடியாது எனவும், தனக்கு மேலே உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதனைத்தான் தன்னால் செய்ய முடியும் எனவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நீங்கள் சொல்வது போல தமிழகத்தில் உள்ள எந்த கோவிலிலும் இதுபோன்று நடக்கவில்லை எனவும், மற்ற எல்லா கோவில்களுக்கும் எந்த பக்தர்களாக இருந்தாலும் தரிசனத்திற்கு கட்டணம் செலுத்திவிட்டுதான் செல்கின்றனர் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், எங்களுக்கு இதுவரை அரசு தரப்பில் இருந்தோ அல்லது கோவில் நிர்வாக விதிமுறைகளில் இருந்தோ இதுபோன்ற எந்த ஒரு ஆணையும் இல்லை என கூறியிருக்கிறார். இதனை கேட்டதும் கொந்தளித்த போராட்ட குழுவினர் துணை ஆணையர் கார்த்திக்கிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனால் கூட்டத்தில் திடீர் என சத்தம் அதிகரித்துள்ளது. அப்போது குறுக்கிட்ட ஆர்டிஓ குருச்சந்திரன், பக்தர்களின் கோரிக்கை தொடர்பாக ஆணையரிடம் இருந்தோ அல்லது அரசிடம் இருந்தோ எந்த ஒரு உத்தரவும் இல்லை என்பது உண்மைதான். அதனால் கோவில் இணை ஆணையர்தான் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இணை ஆணையர், இந்த பிரச்சனையில் தன்னால் முடிவெடுக்க இயலாது எனவும், பக்தர்களை இலவசமாக அனுமதிப்பது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளிடம் பேசி உத்தரவு பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார். இதனால் ஆர்டிஓ குருச்சந்திரனுக்கும் இணை ஆணையருக்கும் இடையே சில நிமிடங்கள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதத்தின் இறுதியில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு நீங்கள்தான் உள்ளூர் பொதுமக்களுக்கு இலவசமாக அனுமதி கொடுத்துள்ளீர்கள் என்று மக்களே கூறுகின்றனர் என ஆர்டிஓ கூறியிருக்கிறார். இதனால் கூட்டத்தில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது குறிப்பிட்ட இந்து மகா சபா நகர தலைவர் மாயாண்டி, ஏற்கனவே கடந்த கால நடைமுறைகளை கோயில் நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் எனவும், உள்ளூர் பக்தர்களை சுவாமி தரிசனம் செய்ய இலவசமாக அனுமதிக்க வேண்டும் எனவும் கூறிய அவர், இல்லையென்றால் 10,000 பேரை கோவில் முன்னே கூட்டி பெரும் போராட்டம் நடத்துவோம் என கூறியுள்ளார். இப்படியே தொடர்ந்து வாக்குவாதம் நீடித்ததால் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று டிசம்பர் 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மறுபடியும் சமாதான கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இரு தரப்பினரும் கலைந்து சென்றுள்ளனர். அவங்க சொன்னாங்க விதிமுறைகள் மீறப்படுது, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து நடக்க எல்லா ஆதார் கார்டு மட்டும் இருந்தா விட சொல்லுங்க. ஆதார் கார்டு இருந்தா நான் அண்டர்டேக்கிங் கொடுக்க முடியாது. சரி சரி, அப்ப இதுவரைக்கும் நடந்தது தவறான விஷயம் திருப்பி செய்ய முடியாது நம்மளோட ஸ்டாண்டு.
நாம லெட்டர் எழுதி ஜீவோ போனீங்க சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க நான் சொல்லிட்டு சார் அவர் உழைப்பாளி பேசுறத வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து பல ஆயிரம் கோடி மக்கள் திருச்செந்தூருக்கு வராங்க. அவங்கள கொண்டு போய் நம்ம ஆட்டத்தை கொண்டு போய் விடுறோம். இன்னைக்கு நான் கோயில போய் சாமி கும்பிடல. நான் கும்பிடங்கிறதுக்காக என் பொண்டாட்டி பிள்ளையில விட முடியாது. உள்ளூர் ஆதார் கார்டு என் பொண்டாட்டி பிள்ளையில போய் கும்பிடட்டும் அப்படிங்கிறத உரிமையை கேட்க தான் வந்திருக்கேன். அதாவது நடைமுறையில இதே மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம கூட்டம் போட்டு ஒரு ஐயா எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படின்னா நீங்க வந்து எம்எல்ஏவோ மினிஸ்டரையோ போய் பார்க்க சொல்றது நியாயம் உண்டு. நடைமுறையில இயங்கிக்கிட்டு இருந்தது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி போய் மினிஸ்டரை போய் எம்எல்ஏ போய் பாருங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாதுயா. அதாவது இது நடைமுறையில கேட்டாங்க. இதே பதில நான் சொன்னேன். இவங்க அமைப்பு ரீதியா தனித்தனியா வேண்டாம்னு கேட்டாங்க. அப்பயும் நான் சொன்னேன். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தனித்தனியா சொன்னதை இப்போ ஒட்டுமொத்தமா சொல்லிடுறோம். ரொம்ப ஈஸியானது. சார் இங்க வந்து நீங்க இருக்கீங்க, கலெக்டர் இருக்காங்க, தொகுதி அமைச்சர் இருக்காங்க. அவங்க மூலமா கொண்டு போய் அரசுடைய கவனத்தை இருக்கலாமே. முறைப்படி அதான சரி. ஏகப்பட்ட முறைகேடு நடந்ததுனாலதான் இந்த நடவடிக்கை. என்ன முறைகேடு சொல்றேன், உத்தரவு இருந்தா காமி சொல்லுங்கன்னு சொல்றேன். அன்னைக்கு எந்த உத்தரவு சொல்லிட்டீங்க? யார் விட்டது? நீங்க என் கவனத்துக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுத்துறீங்க. நானு என்ன உத்தரவு எனக்கு மேல சுப்பீரியர் இருக்காருங்க. அவரை கன்சல்ட் பண்ணாம நான் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.